12th Standard Mathematics, Chapter number 5. Example 5.2. X squared plus y squared is equal to 16 என்ற வட்டத்தின் நான் 3x plus y plus 5 is equal to 0 விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு என்ன? அப்போ இந்த வட்டத்தினுடைய விட்டமாக இந்த கோடு இருந்தால் அந்த வட்டத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு தான், நல்ல சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த வீடியோஸில் மொத்தம் 8 சம்மு வரப்போது, யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும், மறந்துடாதீங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் டிஸ்கிரைப்டு ஆன் த கார்ட் 3x plus y plus 5 is equal to 0 of the circle x square plus y square is equal to 16 as a diameter. அப்போ ஒன்றும் இல்லைப்பா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு வந்து டயாமீட்டராக இருந்தால் அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாருங்கள், ஒரு வட்டம் இருக்குது, ஒரு நான் இருக்குது. அந்த நான் வந்து எப்படி வரணுமா, டயாமீட்டர் விட்டமாக வந்தால் அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு என்ன? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஆர் கிவன், அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த கார்டு ஆர் கிவன். இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் டயாமீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டருடைய அந்த புதிய சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் சென்டர், அப்போ சென்டர் சீனா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா, -g, -f, இதுதான். இதை கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணாவே ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. ஆன்சர் பாருங்கப்பா. இப்போ என்னென்னா கொடுத்துருக்காங்க, கலெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ கலெக்ட் பண்ணால் வட்டத்தினுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இந்த அதான் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு அடுத்தது நானின் சமன்பாடு, நானின் சமன்பாடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த கார்ட் என்ன என்ன கொடுத்துருக்காங்க, 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 is equal to 0. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 is equal to 0. அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த கார்ட். நான் என்பது இந்த இடத்துல எப்படின்னா டயாமீட்டராக வருதுன்னு சொல்கிறாங்க, விட்டமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சென்டர் கண்டுபிடிச்சிங்க அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சர்க்கிளும் ஒரு கார்டும் வெட்டி கொண்டால் அந்த புதிய சர்க்கிள் என்ன? அப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோமா, ஒரு நானும் ஒரு வட்டமும் வெட்டி கொண்டால் அந்த புதிய வட்டத்தினுடைய சாம்பாடு ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா? என்ன போட்டிருக்கோம், சர்க்கிள் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஸ்ட்ரைட் லைன். ஏற்கனவே வந்து நேற்று தான் கிளாஸில் சொன்னோம், இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது வட்டம் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு நான். ஸ்ட்ரைட் லைனாக நான் நேர்கோடு அல்லது காடு எல்லாம் ஒன்று தான். அப்போ இதுதான் ஃபார்முலா. அப்போ வட்டத்தினுடைய சமன்பாடு என்ன? அப்போ வட்டத்தின் சமன்பாடு எங்கே இருக்கா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -16. அப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை எங்கிட்டு மாற்றி வச்சுக்கணும், மறந்துடாதீங்கப்பா. இந்த 16 இருக்குல்லையே, அந்த 16 எங்கிட்டு கொண்டு வந்துக்கணும் ப்ளஸ். அதுக்கடுத்து லேம்டா இன்ட்டு நான் எவ்வளோப்பா, அந்த இங்கே இருக்குது பாருங்கள், 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 is equal to 0. அப்போ இந்த ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு தேவை. அப்போ இது தேவைன்னா ஃபஸ்ட்டு லேம்டா கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணாவே ஆன்சர் முடிஞ்சிடும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம லேம்டா வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சென்டர் கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும், மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த லேம்டாவை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ லேம்டா வந்து உள்ளே வந்து ஈக்குவேஷனுக்குள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன வரப்போகுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -16 ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் 3 லேம்டா எக்ஸ். இதை லேம்டா இங்கே மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் எவ்வளோப்பா, லேம்டா ஒய். மறுபடியும் கான்ஸ்டண்ட்டோடு இங்கே மல்டிபிள் பண்ணால் 5 லேம்டா ஈக்குவல் டு 0. இதை எடுத்துகிட்டு வந்து
ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அதில் போய் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c is equal to 0. இதை கம்பேர் பண்ணும். இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போ 2gxங்கிறது இந்த பிளேஸ் தான் 2gx. அப்போ 2gx இங்கே இருக்குது 3 λx. அந்த எக்ஸ் கட் பண்ணுங்க. அப்போ என்னப்பா வரும்? அப்போ 2gx is equal to 3 λx. அந்த எக்ஸை விட்டுட்டா அப்போ இந்த 2g வேல்யூ தான் எவ்வளோப்பா? 3 λ. அப்போ g என்பது எவ்வளோப்பா? 3 λ/2. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சுப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாம்டா ஒய், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2fy. மிச்சமெல்லாம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் சீக்கு போயிடும், நம்மளுக்கு அது தேவையில்லை. அப்போ வந்து இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அப்போ 2f வேல்யூ எவ்வளோப்பா? லாம்டா. அந்த ஒய்யும் கட் பண்ணிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எஃப் என்பது λ/2. சார் இதெல்லாம் எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறான்னு ஒரு பையன் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ ஜிஎஃப் என்பது இங்கே பார்க்கணும். அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஏற்கனவே படிச்சிருக்கோமா? அப்போ -g, -f இங்கே அப்ளை பண்ணால் நான் இதில் போய் அப்ளை பண்ணி இதில் கொண்டு போய் உள்ளே கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு லாம்டா கிடச்சிரும், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க டயாமீட்டர் விட்டம்னு சொன்னனால தான் வந்து நம்ம சென்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டு வாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டர். அப்போ சென்டர்னால் நம்மளுக்கு எங்கே தெரியும், என்னது? மையம். அப்போ மையம் சென்டருக்கு ஃபார்முலா என்னப்பா? -g, -f. இதுதான் சென்டருக்குரிய ஃபார்முலா. அப்போ -g வேல்யூ 3 λ/2, -f வேல்யூ λ/2. இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வட்டத்தினுடைய மையம் தான்ப்பா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சென்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே போட்டோம்னா அந்த கார்ட் ஈக்குவேஷனில் போய் போட்டோம்னா லாம்டாவினுடைய மதிப்பு கிடைச்சிரும். இப்போ தான் சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சோம். -3 λ/2, -λ/2. த சென்டர் இஸ் பாசஸ் த்ரூ த கார்ட். அதாவது மையமானது இந்த நாணின் வழி செல்கிறது. மறந்துடாதீங்க, இந்த மையமானது இந்த நாணின் வழி செல்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும். என்னது? 3x + y + 5 = 0. இது எக்ஸுக்கு பதிலாகவும் இது ஒய்க்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக -3 λ/2 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? -λ/2 ப்ளஸ் 5 = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா. அப்போ மைனஸ் இது எவ்வளோ? மைனஸு, இது ப்ளஸ்ஸு, -9 λ/2 -λ/2 = இந்த 5 அங்கிட்டு போனால் -5. அப்போ இதை அப்படியே எல்சிஎம் எடுத்தால் -9 λ -λ/2 = எவ்வளோப்பா? -5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? -10 λ. அப்போ -10 λ/2 = எவ்வளோப்பா? -5. மைனஸுக்கு அடிச்சிருங்க ஒரு தடவை, இது 5 டைம்ஸு. அப்போ 5 λ = 5. அப்போ லாம்டா என்பது எவ்வளவு? அப்போ லாம்டா என்பது 5/5 எவ்வளோப்பா? 1. இப்போ லாம்டா வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் நம்மளுக்கு தேவை என்னப்பா? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ த ரெக்வயர் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அதை எழுதணும். நல்லா கொண்டுட்டே வாங்களே, ரொம்ப ஈஸியான சம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ தேவையான வட்டத்தின் சமன்பாடு, த required equation of the circle. அப்போ தேவையான வட்டத்தினுடைய சாம்பாடு என்பது ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பார்த்துருக்கோம்? அந்த ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா? x² + y² -16 + 3 இன்ட்டு எவ்வளவு? லாம்டா கூட போட்டுக்கோங்க. லாம்டா இன்ட்டு சம் எவ்வளோப்பா? 3x + y + 5 = 0. இதுதான் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த லாம்டாவுக்கு 1 அப்ளை பண்ணுங்கள். அப்போ x² + y² -16 +
லேம்டாவுக்கு 1 வந்தாலும் நீங்கள் காமிச்சிருங்க. 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே தானே வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 ப்ளஸ் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதை ஆர்டர் எழுதுங்க. அப்போ ஆர்டர் எழுதுனா என்ன வரப்போகுது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்தது 3x ப்ளஸ் ஒய் மைனஸ் இங்கே பாருங்கள் ஒய் எழுதிட்டோமா, 16 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோப்பா? -11 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த லேம்டாவின் மதிப்பு 1 இருக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டோம். வேறு -1 ஆகவோ அல்லது 2ஆகவோ இருந்தால் மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம். இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடாகும். அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஒரு வட்டமும் ஒரு நாணும் வெட்டி கொள்கிறது அந்த கான்செப்டில் போட்டிருக்கோம். ஒன் சர்க்கிள் அண்ட் கார்ட் இஸ் இன்டர்செக்டிங் அந்த கான்செப்டில் தான் வச்சு லேம்டா கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். இதில் வந்து மிக முக்கியமாக மையம் கண்டுபிடிச்சி போடணும். சென்டர் கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அப்ளை பண்ணுனா நம்மளுக்கு லேம்டா கிடைக்கும். அந்த லேம்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஆன்சர் ஃபுல்ஃபில் ஆயிரும். அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 5.3 x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் c = 0 என்ற வட்டத்திற்கு cயின் எல்லா மதிப்புகளுக்கும் x ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 = 0 என்ற நேர்கோடு விட்டமாக அமையும் என காட்டு. அப்போ விட்டமாக அமையும்னு சொல்லிட்டாவே மையம் தான் இதில் முக்கியமான பங்கு வகிக்குது. நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ cயின் எல்லா மதிப்புகளுக்கும் இந்த நேர்கோடானது விட்டமாக அமையுமா என தீர்மானிக்க. அப்போ மையம் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணாவே 0 = 0 வந்துட்டாவே விட்டமாக அமையும்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். determine whether x plus y minus y = 0 is the equation of a diameter of a circle x square plus y square minus 6x plus 4y plus c = 0 for all possible values of c. இந்த சர்க்கிளுக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து டயாமீட்டரானு கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வட்டத்துக்கு இந்த நேர்கோடானது விட்டமானு கேட்குறாங்க. அப்படி விட்டமானு கண்டுபிடிக்கணும்னா மையம் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணாவே ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த என்ன கொடுத்துருக்காங்க? x plus y minus 1 = 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் சார் இங்கே போட்டிருக்கீங்க, இங்கிட்டலாம் போடலாமேன்னு கேட்கலாம். அவங்க டயாமீட்டர்னு சொன்னனால நம்ம நேராக அப்படி போட்டு விட்ருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இப்படி போட்டிருக்காங்க, ரஃப் ஒர்க் தான். அப்போ இதில் மெயினாக டயாமீட்டர்னு சொல்லிட்டாவே சென்டர் வந்து -g, -f கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். சென்டர் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சென்டரை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துடும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க, ரொம்ப ஈஸியான சம்மு கூட. இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அதாவது வட்டத்தின் சமன்பாடு. அப்போ வட்டத்தின் சமன்பாடு இதெல்லாம் எழுதணும்ப்பா. அப்போ வட்டத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன இருக்குது? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் c = 0. நம்ம மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டர் தான் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ சென்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும்ல, என்னது? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0. இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணோம்? கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு f வேல்யூ g வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல x சரியாக போயிரும்ப்பா. அப்போ 2gனுடைய வேல்யூ தான் -6. அப்போ g வேல்யூ எவ்வளோப்பா? -3. -6/2 எவ்வளோ? -3 போட்டோம். அதுக்கடுத்து 2f வேல்யூ எவ்வளோப்பா? 4. அப்போ f வேல்யூ 4/2 எவ்வளோப்பா? 2. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா f வேல்யூவும் g வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பின்னால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஜியை வந்து இங்கே சென்டரை உருவாக்கணும். அப்போ மையம் சின்னா என்னப்பா? அப்போ -g, -f. அப்போ சென்டர் பாருங்கள். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 3,
இந்த மைனஸு இங்கே ப்ளஸ், அப்போ -2. அவ்வளோதான்ப்பா. அப்போ சென்டர் கண்டுபிடிச்சாச்சுப்பா. இந்த சென்டரை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், அந்த சென்டரை தூக்கிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணணும். அப்போ த சென்டர் பாசஸ் த்ரூ தி என்னது ஸ்ட்ரைட் லைன், அதாவது மையமானது இந்த நேர்கோட்டின் வழியாக செல்லுகிறது அப்படின்னு செக்அப் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. அதை எழுதுறதுனால எழுதலாம், இல்லை நேரடியாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் என்னப்பா இருக்குது, அப்போ x + y - 1 = 0 இருக்கா, இது சென்டர் இருக்கா, ஒரே லைனாக இருக்கா, அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து இது எக்ஸு ஒய், வேறு ஒன்றும் இல்லை, இது எக்ஸ் ஒய் அப்படியே தூக்கி அப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோப்பா 3, இந்த இடத்துல ஒய்க்கு -2 - 1 = 0. அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் 0 = 0 சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் நாங்கள் அப்படியே ஆன்சர் எழுதிடலாம்ப்பா. எப்படி ஆன்சர் எழுதலாம், இந்த சியின் எல்லா மதிப்புகளுக்கும் x + y - 1 என்ற நேர்கோடு விட்டமாக அமையும் அப்படின்னு எழுதணும். அந்த சென்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இப்படி எழுதணும். அப்போ ஆன்சர் எழுதலாமா, கண்டிப்பாக ஆன்சர் வந்து தொகுத்து எழுதணும். அப்போ சியின் தேர்ஃபோர் சியின் எல்லா மதிப்புகளுக்கும் x + y - 1 = 0 என்ற அப்படி எழுதணும். நேர்கோடு விட்டமாக அமையும்னு முடிக்கணும். ஏன்னா மையம் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி 0 = 0 வந்தனால சியின் எல்லா மதிப்புகளுக்கும் x + y - 1 = 0 என்ற நேர்கோடு விட்டமாக அமைன்னு போட்டுக்கணும். நீங்கள் எழுதுகிறப்ப தேர்ஃபோர் ஆன்சர் வந்து ஃபைனல்ஸ் பண்ணும் இல்லையா. அப்போ ஆன்சர் ஃபைனல்ஸ் பண்ணுறப்ப தேர்ஃபோர் த ஸ்ட்ரைட் லைன் அந்த லைனு பேர் என்னப்பா, x + y - 1 = 0. The straight line is a diameter of the circle. The straight line x + y - 1 = 0 is a diameter of the circle. அப்போ diameter of the circle for all possible values for all c for possible values all cன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சிக்கு எந்தெந்த மதிப்பு போட்டால் டேலியான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல டயாமீட்டருங்கிறேன் சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 5.4 -4, -2 மற்றும் 1,1 என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு என்ன. அப்போ விட்டத்தினுடைய முனைகள் கொடுத்துட்டு வட்டத்தினுடைய சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம்மு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு தான், ரொம்ப முக்கியமான சம்மு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கொஞ்சிக்கோங்க. ஃபைண்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் whose diameter is the line segment joining the points A and B. அப்போ -4, -2 and 1,1. This is the equation of the circle. நல்லா கொஞ்சிக்கோங்க. படம் வந்து எப்போவுமே ரப் டயக்ராம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இது வந்து சர்க்கிள், இது வந்து டயாமீட்டர், இது வந்து சென்டர், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சால் தான். அப்போ ஏங்கிற பாயிண்ட்டு கொடுத்துருவாங்க, எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ -4, -2. அதுக்கடுத்து இன்னொரு எண்டு பாயிண்ட் டயாமீட்டர் ஆஃப் த எண்ட் பாயிண்ட் 1,1 கொடுத்துறாங்க. அப்போ விட்டத்தின் முனைப்புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. விட்டத்தினுடைய முனைப்புள்ளிகள் கொடுத்துட்டு வட்டத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எண்டு பாயிண்ட் ஆஃப் த டயாமீட்டர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான சம்மு சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து இது அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு தான். இப்போ டயாமீட்டர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமா. அப்போ விட்டம் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு. அப்போ வட்டத்தின் சமன்பாடு எழுதணும், டீட்டெயிலாக எழுதணும். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப்
த சர்க்கிள். ஏற்கனவே வந்து சர்க்கிளுக்கு நிறைய கான்செப்ட் படிச்சிருக்கோம். இது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ டயாமீட்டர் கொடுத்ததுனால இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலேயே போட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்தா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய ஃபார்முலா எழுதி போட்டிருக்கோம். இங்கேயும் ஃபார்முலா எழுதியிருக்கு, கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இங்கே வந்துப்பா இது வந்து x1 y1பா, இந்த பாயிண்ட் வந்து x2 y2பா. இந்த பேர் வச்சுட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் x1னா எவ்வளோப்பா, இங்கே பாருங்கள் -4, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, +4. ஓகேப்பா. எக்ஸ் மைனஸ் x2னா இங்கே என்னப்பா இருக்குது 1, அப்போ 1 அப்படியே போடுங்கப்பா. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன்று இங்கே பாருங்கப்பா -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ +2. ஓகேப்பா. அடுத்து ஒய் மைனஸ் ஒய் டூங்கிறது எவ்வளோப்பா 1 = 0. இதை நீ கரெக்டாக அப்ளை பண்ணிட்டாவே ஈஸியாக ஆன்சர் வந்து அப்ளை பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். வேறு ஒன்றும் இல்லை. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு, சிம்பிளை பண்ணு. அப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் எவ்வளோப்பா x². இதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு -1 -1x. ஓகே. அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணுங்க, 4 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோப்பா 4x. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கப்பா, அப்போ -4. எப்படி ப்ளஸ்ஸு மைனஸு -4. ஓகே, அப்போ மல்டிபிள் பண்ணியாச்சு ப்ளஸ்ஸு. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் ஒய் இன்ட்டு ஒய் y². ஓகே. ஒய் இன்ட்டு -1 -1y. ஓகே. இதை மல்டிபிள் பண்ணுங்கப்பா, 2 இன்ட்டு ஒய் எவ்வளோப்பா 2y. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் -2 ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இனிமேல் சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணுறப்ப இந்த ஆர்டர் போடுங்க. x² எழுதுங்க, அடுத்து y² எழுதுங்க, அடுத்து 2gx அந்த இது எழுதுங்க, 2f எழுதுங்க, அடுத்து கான்ஸ்டன்ட், இப்படி வரிசையில் எழுதணும். அப்போ x² முதல்ல எழுதுவோம், ரைட்டியா. அடுத்து y² ரெண்டாவது எழுதுவோம், மூணாவது எக்ஸாக எழுதணும். இந்த எக்ஸ் இங்கே இருக்குது, வேறு எங்கே எழுத. அப்போ 4x -1x எவ்வளோப்பா +3x. அதுக்கடுத்து ஒய் எழுதுங்கப்பா, 2y -y எவ்வளோப்பா +y. ஓகேப்பா. அடுத்து கான்ஸ்டன்ட் பாருங்கள், -4 இருக்குது, -2 இருக்குது. அப்போ சிம்பிளை பண்ண எவ்வளோப்பா -6 = 0. இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் டயாமீட்டர் ஆர் கிவன். டயாமீட்டர் இஸ் கிவன். அப்போ விட்டம் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு என்ன, அதான் இந்த டயக்ராம் போட்டோ காரணமே. டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, தெளிவாக போட்டலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம், எக்ஸசைஸில் இந்த சம்மு இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் வர்றப்போ அதை தொடர்ச்சியாக பார்த்துக்கலாம். இந்த சம்மு ரொம்ப முக்கியமானது, நல்லா செஞ்சு பார்த்துருங்க. அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 5.5. x² + y² - 6x - 8y + 12 = 0 என்ற வட்டத்தை பொறுத்து 2,3 என்ற புள்ளியின் நிலையை ஆராய்க. வேற ஒன்றும் இல்லை, இது வந்து வட்டத்தினுடைய சமன்பாடு. இந்த வட்டத்துக்கு இந்த புள்ளி 2,3 எந்த நிலையில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது வட்டத்தின் மேலே அமையுமா, வட்டத்துக்கு வெளியே அமையுமா, வட்டத்துக்கு உள்ளே அமையுமான்னு 3 கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமின் த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் 2,3 with respect to the circle x² + y² - 6x - 8y + 12 = 0. அப்போ பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட்னாவே என்ன அர்த்தம்னா, இன்சைட் த சர்க்கிள், அவுட் சைட் த சர்க்கிள், ஆன் த சர்க்கிள், இந்த 3 கண்டிஷன் கொண்டு வரணும். அதாவது பாசிட்டிவாக இருந்தால் வட்டத்துக்கு வெளியே அமையும், நெகட்டிவாக இருந்தால் வட்டத்துக்கு உள்ளே அமையும், =0 இருந்தால் வட்டத்தின் மேல் அமையும். இதுதான் இந்த 3 கண்டிஷன். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே கவனிச்சுக்கோங்க, நல்லா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாப்பா முதல் வேலை கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x² + y² - 6x - 8y + 12 = 0. இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய கொடுத்துருக்காங்க, சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, வட்டத்தின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னா இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சர்க்கிளில் வந்து இந்த பாயிண்ட் வந்து எங்கே வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறப்ப இந்த 2,3 இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா.
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல எடுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு நம்ம ஆன்சர் எப்படி பண்ண போகிறோம் பாருங்களேன். முதல்ல நம்ம இஷ்டம் தான், இது ஃபார்முலா ப்ராரஸ் செய்ய போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கப்பா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 6x மைனஸ் 8y ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து அப்படியே எக்ஸுக்கு ஒய்க்கு அப்படியே அப்ளை பண்ணால் போதும். இந்த எக்ஸ் ஒய் அப்படியே அப்ளை பண்ணால் போதும்ப்பா. அல்லது x1 y1 போட்டு கூட அப்ளை பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ போடலாம், 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு என்னப்பா போடலாம், 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6 இன்ட்டு 2 மைனஸ் 8 இன்ட்டு எவ்வளோப்பா, ஒய்க்கு எவ்வளோப்பா 3 ப்ளஸ் 12. வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே x1 y1 போடலாம் அல்லது xy போட்டு அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா எவ்வளோப்பா 9 மைனஸ் 6 2 12 மைனஸ் 38 எவ்வளோப்பா 24 ப்ளஸ் 12. அப்படியே சிம்பிளை பண்ணி போட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ப்ளஸ் 12 மைனஸ் 12 கூட கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 9 4 எவ்வளோப்பா 13 மைனஸ் இங்கே எவ்வளோப்பா இருக்குது 24. அப்போ 24லேருந்து 13 மைனஸ் பண்ண எவ்வளவு மைனஸ் 11. அப்போ மைனஸ் 11 கிடைக்குது. இது வந்து 0வை காட்டிலும் குறைவு. மைனஸ் 11 மைனஸ் 11 கிடச்சிருக்கு. அப்போ 0வை காட்டிலும் மைனஸ் 11 வந்து குறைவானது. அப்போ நெகட்டிவ் வந்தாவே வட்டத்துக்கு உள்ளே அமையும். அப்போ வட்டத்துக்கு உள்ளே அந்த 2,3 என்ற புள்ளி வட்டத்துக்கு உள்ளே அமையும். therefore 2,3 என்ற புள்ளி வட்டத்துக்கு உள்ளே அமையும். the point 2,3 lies inside the circle. அப்போ பாசிட்டிவாக இருந்தால் அவுட் சைட் த சர்க்கிள், நெகட்டிவாக இருந்தால் இன்சைட் த சர்க்கிள், 0வாக வந்தால் ஆன் த சர்க்கிள். 3 கண்டிஷன் தான். அப்போ ப்ளஸ் வந்தால் வட்டத்துக்கு வெளியே அமையும், மைனஸ் வந்தால் வட்டத்துக்கு உள்ளே அமையும், 0வாக வந்தால் வட்டத்தின் மேல் அமையும். அந்த 3 கண்டிஷன் தான். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு மைனஸ் 11 வந்ததுனால இது வந்து இந்த புள்ளியானது வட்டத்துக்கு உள்ளே அமைன்னு முடிச்சுருவோம். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 5.6. 3x ப்ளஸ் 4y மைனஸ் 12 = 0 என்ற நேர்கோடு ஆய அச்சுகளை A மற்றும் B என்ற புள்ளியில் சந்திக்கிறது. ஆய அச்சுக்கள் என்றால் எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ A, B என்ற புள்ளிகளில் சந்திக்கிறது. அப்போ கோட்டு துண்டு ஏபியை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சாம்பாடு என்ன? அந்த ஏபி தான் என்ன சொல்லியிருக்காங்கப்பா, விட்டம். அப்போ விட்டமாக கொண்ட வட்டத்தினுடைய சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ விட்டம்னாவே முனைப்புள்ளிகள் கண்டுபிடிச்சாவே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். த லைன் 3x plus 4y minus 12 = 0 meets the coordinate axis. Coordinate axis mean x axis and y axis at A and B. அந்த coordinate axis வந்து x axis Aலையும் y axis Bலையும் கட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது x axis Bலையும் y axis Aலையும் கட் பண்ணுறது நம்மளா வச்சுக்கிறதா. Find the equation of the circle drawn on AB as a diameter. Note this point. AB as the diameter. AB as the diameter of the circle கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு நம்மளாம் ரஃபாக டயக்ராம் போட்டிருக்கேன். அப்போ இந்த ஏபி இன்டர்செக்ட் கோஆர்டினேட் ஆக்சிஸ். அப்போ இது எக்ஸு, இது ஒய், இது ஆரிஜின் பாயிண்ட். ஓகே, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான். அப்போ இந்த ஏ பாயிண்ட் தெரியணும், இந்த பி பாயிண்ட் தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இப்போ நல்லா கவனிங்கள, அந்த ஏ கட்டிங் பி கட்டிங் அது தெரியணும். வெட்டும் புள்ளி கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ ஈக்குவேஷன் எக்ஸ் 3x + 4y = 12 இதுதான் கிவன் ஈக்குவேஷன் சமன்பாடு. இந்த இதுதான் வந்து ஆய அச்சுகளை வெட்டுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ எக்ஸ் அச்சு ஒய் அச்சு நம்மளாம் கண்டுபிடிக்கணும், பாயிண்ட்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக மைண்ட்லேயே வச்சு போடுற மாதிரி தான் வந்து இந்த சம் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு வந்து 12/4 எவ்வளோப்பா 3 டேரெக்டாக போட்டிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படியே போட்டிருக்கேன். அடுத்தது ஒய்க்கு 0 அப்ளை பண்ணால் இங்கே பாருங்க, ஒய்க்கு 0 போட்டால் 3x = 12. அப்போ எக்ஸ் வந்து 12/3, எக்ஸ் எவ்வளோப்பா 4. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் 3 ஆகவும்,
ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸ் 4ஆகவும் கிடைக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா இங்கே போட போகிறேன் 0,3 இந்த இடம் அப்போ இந்த இடமே வந்து நல்லா கவனிங்க. இந்த இடம் வந்து எக்ஸுக்கு 0 ஒய்யில் 3 எங்கே போடலாம் இங்கே வரும்ப்பா. இது 0,3. அதுக்கடுத்து 4,0 இது எக்ஸில் 4 ஒய்யில் 0னா இந்த பிளேஸ் அப்படியே குறிச்சிடணும். ஏன்னா அதுதான் டயாமீட்டர். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து சென்றாயிரம். அப்போ இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. இதுதான் வந்து அந்த சர்க்கிளாக நம்மளுக்கு கிடைக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ரஃப் ஒர்க் தான் அது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ செஞ்ச பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இது சர்க்கிள் கிடச்சாச்சு. இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இது தான் சொல்லியிருக்காங்க. இது டயாமீட்டர் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் போட போகிறோம். இப்போ தான் ஈக்குவேஷன் போட்டோம்ல, அப்போ டயாமீட்டர் வந்துடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அதன் வழியாக தான் என்ன போகுதான், சர்க்கிள் போகுதான். அப்போ டயாமீட்டர் ஏபி அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது விட்டம். அப்போ விட்டம் என்பது ஏபி. அப்போ ஏபி இது ஏ, இது பி, இது 0,3, இது பி எவ்வளோப்பா 4,0, இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ விட்டம் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு என்ன? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் படித்தோம். அப்போ டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன ஃபார்முலா சொன்னோம்ப்பா, x மைனஸ் x1 இன்ட்டு x மைனஸ் x2 ப்ளஸ் y மைனஸ் y1 இன்ட்டு y minus y2 is equal to 0. This is equation of the circle for given diameter. விட்டம் கொடுத்தால் அந்த வட்டத்தின் சமன்பாடு. இப்போ தான் வந்து படித்தோம், அதுதான் எழுதியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். x மைனஸ் x1 எவ்வளோப்பா 0, x மைனஸ் x2 எவ்வளோப்பா இங்கே பாருங்கப்பா 4, y மைனஸ் y1 எவ்வளோப்பா 3, y மைனஸ் y2 எவ்வளோப்பா 0 ஈக்குவல் டு 0 அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ x இன்ட்டு x மைனஸ் 4 ப்ளஸ் y இன்ட்டு y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது y மைனஸ் 0 எவ்வளவு y. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ x இன்ட்டு x ஸ்கொயர், இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4x. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணால் y ஸ்கொயர், இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. அப்போ அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு. அவங்க வந்து வெட்டும் புள்ளி தான் வந்து டயாமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொன்னதுனால நம்ம எண்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல விட்டம் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அடுத்த சம்முக்கு போகிறோம், தயாராகிக்கங்க. எக்ஸாம்பிள் 5.7. ஒரு நேர்கோடு 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, மையம் 2,1 உள்ள ஒரு வட்டத்தில் 6 அலகுகள் நீளமுள்ள ஒரு நாணை வெட்டுகிறது எனில் அந்த வட்டத்தின் பொதுவான சமன்பாடு என்ன? அப்போ இந்த நேர்கோடு கொடுத்துருக்காங்க, இந்த மையம் கொடுத்துருக்காங்க. அந்த மையத்தில் வந்து 6 அலகுகள் நீளமுள்ள ஒரு நான் போய் வெட்டுதான். அப்படி வெட்டுனா அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் சம், நல்லா கவனிங்க. A line 3x plus 4y plus 10 equal 0 cuts a chord of length 6 units. அந்த length of the chord எவ்வளவுனா 6 units on the circle with the center of the circle is 2,1. அப்போ center of the circle எவ்வளவுனா 2,1. அப்போ find the equation of the circle in a general form. ரொம்ப ஈஸியான சம்மு. இது டயக்ராம் போர்டு தான் செய்ய போகிறோம். அப்போ தான் வந்து இது ஈஸியாக இருக்குது, நல்லா கவனிங்களேன். இப்போ டயக்ராம் அப்ளை பண்ண போகிறோம், நல்லா பாருங்கள். இப்போ வந்து டயக்ராமு கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. சர்க்கிள் வந்து நல்லா போட்டுக்கோங்க, நான் ரஃப்பாக தான் போடுறேன். இது வந்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஃபார்ம். அதுக்கடுத்து என்னப்பா கொடுத்துருக்காங்க, இது வந்து சென்டர். அப்போ சென்டர் எவ்வளவு சி 2,1. ஓகேப்பா. இப்போ கார்ட் கொடுத்துருக்காங்க நான். அப்போ நான் இதுதான் வந்து அந்த கார்ட். அப்போ எவ்வளவுன்னா நான், இது ஏபி என்பது நான். கார்ட் ஆஃப் த லென்த் எவ்வளோப்பா 6 சென்டிமீட்டர், 6 யூனிட்ஸ். அப்போ இது 6 யூனிட்னாவே ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு சர்க்கிளினுடைய சென்டர்லேருந்து நேராக போனால் பெர்பெண்டிகுலர், இது ரெண்டாக பிரிக்கிறப்ப இது 6ல் பாதி 3,
இது 3000. நல்லா கவனிங்கப்பா, இது 3 இது 3000 மறந்துடாதீங்க. ஏன் பிரிக்கிறோம்னா ஒரு நாணை வந்து 2 சமமாக பிரிக்க ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், தியரத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேசிஸில் என்ன பண்ணியிருக்கான், பிரிச்சிட்டான். அதுக்கு அடுத்துப்பா நல்லா கவனிங்கப்பா, இது கண்டுபிடிச்சாச்சுப்பா. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வேணும்னா சென்டர் வேண்டும் இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வேணும்னா நம்மளுக்கு தேவை மையம் தேவை. அப்போ மையம் எவ்வளவு, 2,1 கொடுத்தாச்சு. அதாவது மையம் வந்து நம்மகிட்ட இருக்குது கிவன். அதுக்கு அடுத்தது ரேடியஸ் என்ன, அப்போ ரேடியஸ் என்ன, ஆரம் என்ன, இதுதான் இந்த கொஸ்டின்லேயே ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ மையமும் ஆரமும் இருந்தாச்சுன்னா வேலையை முடிச்சிடலாம். அப்போ மையம் இருக்குது, ஆரம் மட்டும் கண்டுபிடிக்கணும். இதுதான் ரேடியஸு. அப்போ இந்த ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா பிதாகரஸ் தேற்றம் கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தேற்றம் கண்டுபிடிக்கணும். அப்போ பிதாகரஸ் தேற்றத்தின் வாயிலாக இது 3 இருக்குது, இதுவும் இல்லை இதுவும் இல்லை. அப்போ இந்த இது பெர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வச்சுருக்கேன் இருக்கா, இது ஏபி, இது வந்து டின்னு வேணால் வச்சுக்கோங்க. செங்குத்தி நீளம் ஏற்கனவே நான் படிச்சிருக்கோம். இந்த கோடு தான் வந்து செங்குத்து கோடு. இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் 3x + 4y + 10 = 0. இதுதான் வந்து அந்த பெர்பெண்டிகுலர் லைன். ஏற்கனவே வந்து நம்ம 11th படிச்சிருக்கோம், அதுக்கடுத்து 10th கூட படிச்சிருக்கோம். என்னன்னா லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் லென்த் ஃபார்முலா. அப்போ செங்குத்து நீளம், அப்போ செங்குத்து நீளம், அப்போ செங்குத்து நீளம் என்பது சிடி. அதாவது லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர், அதாவது பெர்பெண்டிகுலர் லென்த் ஃபார்முலா என்னப்பா, LX + MY + N / ஸ்கொயர் ரூட் ஆஃப் படிச்சிருக்கோம்ல ஏற்கனவே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன படிச்சிருக்கோம், L² + M² மாடுலஸ் ஏற்கனவே வந்து நம்ம படித்து வச்சுருக்கோம். அப்போ LX + MY + N / மாடுலஸ்னால் பாசிட்டிவ், ஏன்னா லென்த் இல்லையா அது, அந்த பர்பஸ் தான். நல்லா கொஞ்சிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறேன் சார்னா, இது ஏபி கொடுத்துருக்காங்கப்பா, காட் லென்த் கொடுத்துருக்காங்க 6, 6ல் பாதி 3 போட்டாச்சு. அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லென்த் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பொறுத்தளவுக்கு இந்த எழுதுங்க பார்ப்போம், 2x + 2xல 3x + 4y + 10 / √. L² இந்தது 3² + 4² எவ்வளோப்பா, அப்படியே கூட போடுங்க, அடுத்து பார்த்துக்கலாம். சரி சார், இந்த XY எப்படி சார் ஃபில்லப் பண்ணுறதுன்னா இந்த இதுதான் XY, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்டில் தானே இது போகுது. அப்போ XY வந்து இங்கே ஃபில்லப் பண்ணிடுங்க. அப்போ ஃபில்லப் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்க போகுது. கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவுன்ஸ்டே வாங்கலை. இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி கவுன்ஸா, அப்போ 3 × இந்த எக்ஸுக்கு போல் என்ன போடலாம், 2. சென்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா M, அந்த M 4 அப்படியே வைங்க. இந்த ஒய் எவ்வளோப்பா, 1 + 10 / √. 3² 9, 4² 16. மாடுலஸ்ஸு பாசிட்டிவ்காண்டி போடுறதான் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது, 6 + 4 + எவ்வளோப்பா 10 / √25. அப்போ எல்லாமே பாசிட்டிவ்னால நம்மளுக்கு மாடுலஸ் வந்து தேவையில்லை. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க, 10 16, அப்போ 20 20 / எவ்வளவு, √25 எவ்வளோப்பா 5, √25 எவ்வளவு 5. அப்போ 4 5 5 4 5 20. அப்போ பெர்பெண்டிகுலர் லென்த் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4 கிடச்சாச்சு. இதுதான் சிடியினுடைய லென்த்து, 4 கிடச்சாச்சு. அப்போ சிடியினுடைய லென்த் எவ்வளவு, 4. இந்த சமுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான பகுதியாக வச்சுக்கோங்க. அப்போ பெர்பெண்டிகுலர் லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான், 4 கண்டுபிடிச்சிட்டான். அப்போ பெர்பெண்டிகுலர் லென்த் வந்து கரெக்டாக 4 கண்டுபிடிச்சிட்டான். கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் இந்த பெர்பெண்டிகுலர் லென்த் எவ்வளோப்பா, 4. அப்போ 4, இது எவ்வளோப்பா 3. அப்போ பிதாகரஸ் தேற்றப்பறம் ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த சென்டரில் வந்து போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ வந்து பிதாகரஸ் தேற்ற பிரகாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்கார்டிங் டு பிதாகரஸ் தியரம் டு ஃபைண்ட் த ரேடியஸ் வேல்யூ. வேறு ஒன்றும் இல்லை, ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஆரம் கண்டுபிடிக்க போகிறோம், எழுத போகிறோம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ பிதாகரஸ் தேற்ற பிரகாரம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ ரேடியஸ்னால் இங்கே இந்த ஹைபாட்டனஸா, அப்போ கர்ணமா, அப்போ ஆர் என்பது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், அவ்வளோதாயா. இந்த பிதாகர சேட்டை பிரகாரம் இந்த ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா போதும். அப்போ 3 9 4 16, அப்போ 16, அப்போ √25. ஆன்சர் எவ்வளோப்பா 5. அப்போ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிட்டோம் 5. ஏற்கனவே சென்டர் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. அப்போ சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ சென்டர் ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? அப்போ சென்டர் எவ்வளோப்பா கொடுத்துருக்கு 2,1, ரேடியஸ் எவ்வளோப்பா கொடுத்துருக்கு 5. இதுதான் கொடுத்துருக்கு, அதாவது மையம் ஆரம். அப்போ மையமும் ஆரமும் கொடுத்தால் வட்டத்தின் சமன்பாடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஏற்கனவே நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? மையமும் ஆரமும் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு r ஸ்கொயர். ஏற்கனவே படிச்சிருக்கோமா? அப்போ இதுதான் h, k, மறந்துடாதீங்க. அப்போ x மைனஸ் h எவ்வளோப்பா இருக்குது இந்த இடத்துல 2 ஹோல் ஸ்கொயர், y மைனஸ் k எவ்வளோப்பா 1 ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு r வந்து 5 ஸ்கொயர். ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே செஞ்ச மாடல் தான். இதை வந்து கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்க போகுது. அது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மல்டிபிள் பண்ணியாச்சுப்பா. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சீக்வல் டு 5 ஸ்கொயர்னா எவ்வளவு 25. சுருக்கி போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 எவ்வளவு 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2y. இந்த 25 இடம் மாறினா மைனஸ் 25 சீக்வல் டு 0. அப்போ ஆன்சர் போடுங்க. எக்ஸ் ஸ்கொயரை மொதல் எழுதுங்க, ஒய் ஸ்கொயர் ரெண்டாவது எழுதுங்க, எக்ஸை மூணாவது எழுதுங்க, இந்த 2 ஒய்யை வந்து 4வது எழுதுங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4 1 5. அப்போ இங்கே எவ்வளோ ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 மைனஸ் 25 சீக்வல் டு 0. இதனுடைய ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 2y மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோப்பா 20 சீக்வல் டு 0. அவ்வளோதான்ப்பா. கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சோம்னா எல்லா சம்மே ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணியிருக்கோம், மறந்துடாதீங்க. அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 5.8. ஆரம் 3 அலகுகள் கொண்ட ஒரு வட்டம் ஆய அச்சுகளை தொட்டு செல்கிறது. அப்படி தொட்டு செல்லும் பொழுது உருவாகும் அனைத்து வட்டங்களின் பொது சமன்பாடுகளையும் காண்க. அப்போ ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர், அது 3 அலகுகள். அப்போ ஆய அச்சுகளை தொடுதுன்னா எக்ஸ் அச்சையும் தொடுது, ஒய் அச்சையும் தொடுது. அப்போ வந்து எக்ஸில் பாசிட்டிவ், எக்ஸில் நெகட்டிவ், ஒய்யில் பாசிட்டிவ், ஒய்யில் நெகட்டிவ். அப்போ 4 ஈக்குவேஷன் வரும். அந்த 4 ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A circle of a radius 3 units touches both the axes. Find the equation of all possible circles formed in the general form. அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துட்டாங்கப்பா. அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்த பின்னால் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவுப்பா 3 யூனிட்ஸ். அப்போ ஆர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 யூனிட்ஸ்னு கொடுத்தாச்சு. அப்போ இங்கே நல்லா கவனிங்க. இந்த சர்க்கிள் எவ்வளவு, இங்கே பாரு சென்டர் எவ்வளோப்பா, இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ். ஓகே, அப்போ ரேடியஸ் இது 3னா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இது பூரா பாசிட்டிவ் பாசிட்டிவ். இந்த இது வந்து எக்ஸுக்கு நெகட்டிவ், ஒய்யில் வந்து பாசிட்டிவ், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான். இது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ், இதுவும் தெரிஞ்சாதான். இது வந்து என்னது பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ், எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ரேடியஸ் ஆல் ஆர் ஈக்குவல் இல்லையா. அப்போ ரேடியஸ் எல்லாத்துக்குமே 3 தான், இதுக்கு 3 தான், இதுக்கு 3 தான், எல்லாமே ரேடியஸ் ஆர் ஈக்குவல் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் 3 மைனஸ் 3ன்னு பார்த்தா இந்த இடம் நல்லா கவனிங்க. இது 3,3 சென்டர், இதனுடைய வேல்யூ -3, +3. ஓகே, இதனுடைய சென்டர் எவ்வளோப்பா -3, -3. ஓகே,
அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோப்பா, அங்கே பாருங்கள் எக்ஸ் எவ்வளவு 3, ஒய் வந்து -3. அப்போ எல்லாமே கொடுத்துட்டாங்க, அப்ளை பண்ணிட்டேன். இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, அப்போ ரேடியஸ் ப்ளஸ் மைனஸ் வரோம் இல்லையா, அதுக்கான தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா லென்த் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, சர்க்கிள் ஆஃப் ஏ ரேடியஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கொடுத்துட்டாங்க. இப்போ சென்ட்டு நல்ல கவனிங்க, ஆர் வந்து எவ்வளவு 3 கொடுத்துட்டாங்க. அடுத்து சென்டர் மையம், இதுதான் நம்மளுடைய வேலை, நல்லா குனிய. அப்போ மையம் எவ்வளோன்னா +or-3, +or-3, இதுதான் முக்கியமான இடம். இதுக்கு தான் இந்த டயக்ராமே போட்டிருக்கு. இந்த ++னால் இந்த இடத்த குறிக்கும், -மைனஸ்னால் இந்த இடத்த குறிக்கும், ப்ளஸ் மைனஸ்னால் எங்கே குறிக்கும், இங்கே குறிக்கும், ++னால் இங்கே குறிக்கும், வேற இல்லை. இந்த இது எல்லாம் சேர்ந்ததான் அது. அப்போ சென்டர் மையம் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ மையம் கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அல்ல கவனிங்க, ஜென்ரல் அதாவது வட்டத்தின் பொது சமன்பாடு, நல்லா கொஞ்சம் கவனிக்கணும் இதெல்லாம். வட்டத்தின் பொது சமன்பாடு. அப்போ வட்டத்தின் பொது சமன்பாடு, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னா என்னப்பா, அப்போ x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் x² + y² + 2g, ஜிண்டா இங்கே இருக்கு இல்லையா, -g -f இருக்கு இல்லையா, அப்போ +or- எவ்வளவு 2 × 3 6, அப்போ 2 × 3 அப்படி கூட போடுங்க. எக்ஸு +or-, ஏன்னா 4மே மிக்ஸ் பண்ணி வர்றதுனால +or- இங்கே இருக்கு இல்லையா, அதை தாங்க அப்ளை பண்ணியிருக்கான். அப்போ 2 × f எவ்வளோப்பா, எஃப் வந்து அதுதான் 3 தானே, அப்படியே போட்டாச்சு. y + c = 0. அப்போ இதை சிம்பிளை பண்ணி போடுங்க. அப்போ x² + y² +or- 2 × 3 6x +or- 2 × 3 6y + c = 0. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் சியை காணோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சியை காணோம். அந்த சியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்போ இது வந்து சென்டர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கான். ஏன்னா சென்டர் வந்து +or-3 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த +or- ஏன் போட்டுக்கணும், 4 சர்க்கிளுமே மிக்ஸ் ஆனது தான். இப்போ சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சிக்கு தான் நம்மகிட்ட ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரேடியஸ் ஃபார்முலாவை தான் அங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரேடியஸ்னால் என்னப்பா, இது ஆரம். அப்போ ஆரம் ஃபார்முலா என்னப்பா, அப்போ ஆர் என்பது g² + f² - c²√. ஆனால் சி தான் தேவை நம்மளுக்கு, இந்த சி தான் தேவை. அப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்களேன். r² இது எவ்வளோப்பா, g² + c² - c. இந்த ரூட்டு போல் என்ன பண்ணிட்டான், ஸ்கொயர் பண்ணிட்டான். இங்கே அப்ளை பண்ணுங்கப்பா. r² தான் ஏற்கனவே ஆர் வந்து 3 கொடுத்துட்டாங்களா, ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ 3² + இந்த ஜிக்கு வந்து அதுவும் எவ்வளோப்பா, 3 தான். எல்லாமே ஜிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், ஜிக்கு வந்து 3 தான். அப்போ 3² c² இது f². அப்போ f²னாலும் அதுவும் 3² தான். இந்த சி எல்லாத்தையும் போட்டு சிம்பிளை பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இது 9 = 9 + 9 - c அப்படியே கிடச்சாச்சு. இதை சிம்பிளை பண்ணி போன வழியே நம்மளுடைய கடமை, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சி தானே தேவை. அப்போ சி வந்து இந்த இங்கே கூட கண்டுபிடிக்கவா, அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. அப்போ ஈஸியாக போகுது. அப்போ c அப்போ இந்த இடம் என்ன வரும், இந்த சி இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆயிரும், இங்கிட்டு மைனஸ் ஆயிரும். ஒரு மைனஸுக்கும் அடிச்சு விட்டுருக்காங்கப்பா. அடிச்சுட்டா அந்த இடத்துல என்னப்பா இருக்கும், 0 இருக்கும்ப்பா. அப்போ c எவ்வளோப்பா, இந்த சி அங்கிட்டு போய் இடம் மாறினா அப்போ இந்த இடம் பாருங்க. அப்போ 0 = 9 - c. அப்போ c என்பது எவ்வளவு, 9 வந்தாச்சு. அப்போ 9 வந்தாச்சுன்னா இந்த சிக்கு இந்த இடத்துல போய் போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான வட்டத்தின் சமன்பாடு கிடைத்துவிடும். இதே பேஜிலோட எழுதுகிறேன் ஆன்சர். அப்போ சி கண்டுபிடிச்சி அங்கே அப்ளை பண்ணணும். அப்போ தேவையான சமன்பாடு த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னது, x² + y² +
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்ஒய் அந்த சி வேல்யூ தான் எவ்வளோப்பா ப்ளஸ் 9 = 0. இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நான் ஆரம்பத்திலே வந்து 9ன்னு சொல்லியிருந்தால் உனக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ வந்து இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு அந்த சி கண்டுபிடிக்கணும். அந்த சிக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் சி இருக்குது. அப்போ ரேடியஸ் ஏற்கனவே 3ன்னு கொடுத்துட்டாங்க, 3². இதில் வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு சி வேல்யூ 9 கிடச்சிருது. அந்த 9 வந்து இங்கே அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 5.9. இந்த வீடியோவுடைய லாஸ்ட் சம்மு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு வட்டத்தின் சமன்பாடு x3x² + a + 1y² + rx - 9y + a + 4 = 0 எனில் மையம், ஆரம் காண்க. இது ரொம்ப முக்கியமான சம்மு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 3x² + a + 1y² + 6x - 9y + a + 4 = 0. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த, அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கவனிங்க. சிம்பிள் சம் தான். 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா. x² + y² + 2gx + 2fy + c = 0 எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த x² இங்கே பாருங்கப்பா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அப்போ இது வந்து 3x² ப்ளஸ் இந்த இடம் எவ்வளோப்பா a + 1y². ஓகேப்பா. ப்ளஸ் 6xப்பா மைனஸ் 9yப்பா ப்ளஸ் a + 4 = 0. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா x²க்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரும் கெழுவும் y²க்கு முன்னால் இருக்கக்கூடிய கெழுவும் சமமாக இருக்க வேண்டும். அதுதான் எழுதப்போ நல்லா கொஞ்சங்க. x² கெழு = y² கெழு ரெண்டும் கண்டிப்பாக சமமாக இருக்கணும். ஏன்னா ஒன்றா தான் இருக்கணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² ஆர் ஈக்குவல், ரெண்டும் சமம். அந்த அடிப்படையில் இங்கே 3 இருக்குது, இங்கே a + 1 இருக்குது. தேர்ஃபோர் a + 1 தான் எவ்வளோப்பா 3. அப்போ இதுவும் சமம், மறந்துடாதீங்கப்பா. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ a + 1 = 3. அப்போ a எவ்வளவு? அப்போ a = 3 - 1. அப்போ a வேல்யூ எவ்வளோப்பா 2. அப்போ ஏயினுடைய மதிப்பு வந்தாச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவை சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமா? முதல்ல நல்லா கவனிங்க. அந்த ஈக்குவேஷனை வந்து ஃபில் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இங்கே பாருங்கள். அப்போ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x² ப்ளஸ், அப்போ ஏக்கு எவ்வளோப்பா 2. அப்போ 2 + 1 y² ப்ளஸ் 6x, ஓகே, மைனஸ் 9y. இது ஏக்கு எவ்வளோப்பா? ஏக்கு தான் 2 இல்லை, 2 + 4. இதை வந்து ஈஸியாக சிம்பிளை பண்ணணும், மறந்துடாதீங்க. இதை சிம்பிளை பண்ணால் 3x² ப்ளஸ் இந்த இடம் எவ்வளோப்பா 3y² ப்ளஸ் 6x மைனஸ் 9y ப்ளஸ் இதை சிம்பிளை பண்ணால் எவ்வளவு 6 = 0. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த x² y² அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது 1 தான் வரணும். இப்போ 3 வந்திருக்கா. அப்போ டிவைட் பை 3 மறந்துடாமல் போட்டுருங்க. அதுதான் இந்த சம்மில் முக்கியம். டிவைட் பை 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 3x² / 3 ப்ளஸ் 3y² / 3 ப்ளஸ் 6x/3 மைனஸ் 9y/3 ப்ளஸ் 6/3 = 0. மறந்துடாதீங்க. ஏன்னா எப்போவுமே x² y² கோஎஃபிஷியன்ட் 1 தான் வரணும். அப்போ x² ப்ளஸ் y² இது எவ்வளோப்பா 2x மைனஸ் இது எவ்வளோப்பா 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ 3y ப்ளஸ் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ 2 = 0.
இது வந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு சென்டர் என்ன ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது சென்டர் ஃபார்முலா -g, -f, ரேடியஸுக்கு ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கு இல்லையா. இப்போ ஆன்சர் வந்து போட போகிறோம். ஏன்னா இது அடுத்த பேஜில் எழுதி சிம்பிளிஃபை பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான சம்மு. இதுதான் அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னப்பா, h² + y² + 2gx + 2fy + c = 0. இதை முதல்ல குறிச்சுக்கிட்டு முதல் 2g வேல்யூ எவ்வளோப்பா 2. அப்போ g வேல்யூ எவ்வளவு 1. ஓகே. அதுக்கடுத்து 2f வேல்யூ எவ்வளோப்பா -3. அப்போ f வேல்யூ -3/2. அதுக்கடுத்து c வேல்யூ எவ்வளோப்பா 2. அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சென்டர் என்ன, அதாவது மையம் என்ன. அப்போ மையம்னா -g, -fனு ஃபார்முலா வச்சுருக்கோம். அப்போ -g எவ்வளோப்பா 1, -1. அப்போ f எவ்வளோப்பா -3/2, -3/2. ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க, ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ -1, +3/2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதுதான் சென்டர். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது ரேடியஸ் என்ன. அப்போ செகண்ட் கொஸ்டின் ரேடியஸ் என்ன. அப்போ ரேடியஸ்னா ஆரம் என்ன. அப்போ ஆரம் ஆர்னா ஃபார்முலா தெரியும் இல்லையா, g² + f² - c² நம்மளுக்கு என்ன தெரியும். இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ g²னா 1, அப்போ 1². f²னா -3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் c வேல்யூ எவ்வளோப்பா 2 √ அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ 1² எல்லாத்துக்குமே தெரியும் 1. இது 3² 9, 2² 4, மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். இது -2 அப்படியே இருக்கும் √ இதை பாருங்கப்பா 9/4 அப்படியே வைங்கப்பா. இந்த 9/4 அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ். அப்போ 1 2 இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது முழு நம்பர். அப்போ -1 அவ்வளோதான்ப்பா. இன்னும் எல்சிஎம் எடுக்காமல் அப்படியே குறுக்கு பெருக்கல்ல பாருங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 9 மைனஸ் எவ்வளோப்பா 4 பை எவ்வளோப்பா 4. அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணுங்கள். அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன போகிற போகுது √5/4 ஸ்கொயர் பண்ணால் அவ்வளோ ரூட் பண்ணால் 2. அப்போ ஆரம் √5/2 அலகுகள் யூனிட்ஸ். அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய என்னன்னா சென்டர் என்ன ரேடியஸ் என்ன. அப்போ சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஈக்குவேஷன் தேவை. அந்த ஈக்குவேஷனை வந்து அந்த ஃபார்மட் ப்ரார் நம்ம கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணிடலாம். அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு, 8 சம் வந்திருக்கு. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். ஏன்னா அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் ஈஸியாகிடும். அடுத்த வீடியோலாம் பிக் சம்மெல்லாம் வரப்போது, கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் போதுமானது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.